ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க போலாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு 9:00க்கு மேல எப்பவுமே வந்து எந்த சவுண்டுமே வந்து போடக்கூடாதுங்க. மார்னிங் 6 வரைக்குமே. லைக் நீங்க 9:00க்கு மேல இந்த மிக்ஸி, வேக்கம் கிளீனர் அண்ட் வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து அவாய்ட் பண்றது வந்து நல்லது. பிகாஸ் இங்க இருக்க பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சவுண்ட் சென்சிட்டிவா இருப்பாங்க. நம்ம வந்து கிட்ஸு கூட வந்து அந்த டைம் ஓடாத, விளையாடாத, ஜம்ப் பண்ணாத அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா கீழ இருக்கவங்க வந்து சவுண்ட் வருது அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இல்ல ஹவுஸ் ஓனர் கிட்டேயோ, இல்ல வந்து அட்மின் கிட்டேயோ போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. பக்கத்துல ஓல்ட் ஏஜ் பீப்பிள் இருந்தா அது ரொம்ப கஷ்டங்க. அவங்க குட்டி சத்தம் எது கேட்டாலுமே வந்து டக்குன்னு வந்து அவங்க வந்து நம்ம டோர் நாக் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டியன்ஸ் வந்து மசாலாஸ் வந்து போட்டு நெறையா சமைப்போம். ஸோ இங்க இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் குடுக்கும். நம்மளுக்கு வந்து இது வந்து பழகியிருக்கும். பட் அவங்களுக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லுங்கிறங்காட்டி, அதுக்குமே வந்து நீங்க இது குக் பண்ணாதீங்க. எங்களுக்கு இந்த மாரி ஸ்மெல் வருது. அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்டின்ட்டு அதுக்கும் வந்து நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து பர்சனலா வந்து எனக்கு வந்து இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதில்ல. யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. பட் இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் இங்க வந்து நம்ம இருக்கணும் அப்டின்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இந்த மாரி ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இக்னோர் பண்ணாம, நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம இங்க இருக்கிறங்காட்டி. சம்டைம்ஸ் எனக்கே தோணும், நம்ம வீட்ல தான் இருக்கமா, இல்ல ஹாஸ்டல்ல எங்கேயாச்சும் இருக்கமா, இவ்ளோ ரூல்ஸ் இருக்கே அப்டின்ட்டு. பட் வேற வழி இல்ல. நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து தான் ஆகணும். நம்ம அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாமா? பாய்.